Hi friends and hi students, welcome to our channel. So இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்செட் as well as பிஜிடிஆர்பி இதோட காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸோட லாஸ்ட் போர்ஷனுக்கு நம்ம வந்தாச்சு. அந்த போர்ஷனில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். போல்ஸ் அண்ட் சிங்குலாரிட்டி லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் ஒரே ஒரு டாபிக் மட்டும் மிஸ் ஆகிட்டு, ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்போ போல்ஸ் படித்தாலும் போல்ஸ் படித்த அடுத்த நிமிஷமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா மெரமோர்ஃபிக் ஃபங்க்ஷன். ஸோ மெரமோர்ஃபிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் ஸோ இந்த வேர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப ரொம்ப பவர் ஜாஸ்தி. ஸோ அதை நான் லாஸ்ட் கிளாஸில் விட்டுட்டேன். ஸோ அதுதான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். மெரமோர்ஃபிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, எந்த ஃபங்க்ஷன் வந்து மெரமோர்ஃபிக்னு சொல்கிறோமோ அந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக் எக்ஸப்ட் அட் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், இதில் ஒரு வேர்டு என்னென்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது என்ன ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்னால் நம்ம சொல்லுவோம் அனாலிட்டிக் எக்ஸப்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா, அந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு என்ன பேர்னா போல். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கவனிச்சுக்கோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போல் இருக்கு இல்லையா. போல்னு என்ன சொல்லுவோம், ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ போல் இருக்கணும், அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். f of z ஈக்குவல் டு 1/z இன்ட்டு z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட போல் எப்படி கண்டுபிடிப்போம், டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணணும். 0 பண்ண என்ன கிடைக்கும், z ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று கிடைக்கும். இன்னொன்று z ஈக்குவல் டு 1 2 டைம்ஸ் கிடைக்கும். ஏன்னா பவர் 2 இருக்கு இல்லையா, 2 டைம்ஸ் இருக்கும். அப்போது இது ஒரு 1 டைம், இது ஒரு 2 டைம்னா +2 1 + 2 is 3 இல்லையா. அப்போ என்ன ஆகுனா 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு போல்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த 3 பாயிண்டில் மட்டும் அது அனாலிட்டிக் கிடையாது, டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது. ஓகே, அப்போ f of x இஸ் அனாலிட்டிக் எக்ஸப்ட் இந்த பாயிண்ட் தவிர இதெல்லாம் அனாலிட்டிக் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த 3 பாயிண்டில் மட்டும்தான் அது அனாலிட்டிக்காக இருக்காது, மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் அனாலிட்டிக்காக இருக்கும். அப்போ 3மே ஃபைனைட் நம்பர் இல்லையா. அப்போ நம்ம என்னென்னு சொல்லிடலாம், இட் இஸ் மெரமோர்ஃபிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போ இதே பாருங்களேன், e/z/zல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போல் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சொல்லியிருந்தேன், நெகட்டிவ் பவர் பாசிட்டிவ் பவர்னு சொல்லியிருந்தேன். பாசிட்டிவ் பவர் எத்தனை இருக்குது, இங்கே நெகட்டிவ் பவர் பார்க்குறது தான் நம்ம வந்து போல் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன். இங்கே நெகட்டிவ் பவர் எத்தனை இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நெகட்டிவ் பவர்னால் என்ன, லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருந்தோம், 1/z இருக்கு இல்லையா, அது எல்லாம் நெகட்டிவ் பவர்னு சொல்லியிருந்தோம். நெகட்டிவ் பவர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. 1 அப்படிங்கிறது ஃபைனைட் நம்பர், தேர்ஃபோர் ஒரே ஒரு போல் இருக்குது. அப்போ என்னாகும், இது நம்ம என்னென்னு சொல்லலாம், மெரமோர்ஃபிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஆனால் கீழே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாரு, e/1/z கீழே z இருக்குது, z² போயிட்டே இருக்குது. அப்போ என்னாகும், எத்தனை பாயிண்ட் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது, இன்ஃபைனட் நம்பர் இருக்குது. அப்போது இது எசென்ஷியல் சிங்குலாரிட்டி இல்லையா. அப்போ எசென்ஷியல் சிங்குலாரிட்டி இருந்தாலே அந்த ஃபங்க்ஷன் மெரமோர்ஃபிக் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கோங்க. ஸோ நான் அடுத்த 2வது வீடியோவில் வந்து ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த வேர்ட் நான் திரும்ப கேட்பேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன, ரெசிடியூஸ் போகலாமா. ஓகே, ரெசிடியூனா என்ன. ஸோ ரெசிடியூனா என்னது, ஒரு ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி ஒன்று எடுத்துக்கணும். ஐசோலேட்டட் மீன்ஸ் என்ன, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் மட்டும்தான் அனாலிட்டிக்காக இருக்காது. அதுக்கு பக்கத்தில் உள்ள நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ்லாம் கூட என்ன இருக்கும், அது வந்து அனாலிட்டிக்காக இருக்கும். ஓகே, தென் இதுதான் சிம்பிள் கான்செப்ட்டு. ஸோ ரெசிடியூ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, LS மீன்ஸ் லாரன்ஸ் சீரிஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அந்த லாரன்ஸ் சீரிஸில் 1/z - எந்த பாயிண்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டு 1/z - அந்த பாயிண்ட் பவர் என்ன, 1. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன வருதோ, 1/z - a கோஎஃபிஷியன்ட் என்ன வருதோ அதுதான் அதோட ரெசிடியூ. இப்போது நம்ம லாரன்ஸ் சீரிஸ் நம்ம கீழே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொஷின் போட்டிருக்கேன், லாரன்ஸ் சீரிஸ் போட்டிருக்கேன். அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த பாயிண்ட்டில் கண்டுபிடிக்க போகிறோம், போலில் தான் கண்டுபிடிப்போம். ஸோ போலுங்கிறது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணோம். அப்போ z ஈக்குவல் டு 0, z ஈக்குவல் டு 0ல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வந்துருச்சு, 1/z - 0 கோஎஃபிஷியன்ட் என்ன, அதாவது 1/z கோஎஃபிஷியன்ட் என்ன, 1/z கோஎஃபிஷியன்ட் இங்கே இருக்கா. ஓகே, அப்போ என்ன ஆகிடுச்சு, நமக்கு 1/z கோஎஃபிஷியன்ட் நமக்கு இடம் 1 கிடச்சிருக்கு. அப்போ தேர்ஃபோர் 1. ஸோ அப்போ எல்லா கொஸ்டினுக்கும் இதே மாதிரி நம்ம சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் போட்டுருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க போகிறோம். ஒர்க்கிங் ரூல் போட்டுக்க போகிறோம். அதாவது நமக்கு சிம்பிள் போல் கிடச்சிருக்கா, மல்டிபிள் போல். சிம்பிள் போல்னால் பவர் 1 கிடைக்கணும் போலோட பவர். மல்டிபிள் போல்னால் பவர் 2 3 அதுக்கு மேலாம் போயிட்டே இருக்கலாம், 1 விட அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த 2 இருந்தால் எப்படி போடுறது, ஸோ ஒர்க்கிங் ரூல் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அதை யூஸ் பண்ணி சம் போட போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது என்னென்னா, ஓகே, ஸோ இந்த இதில் பாருங்களேன், இப்போ நான் சிம்பிள் போலுக்கு 2 போட்டிருக்கீங்களே மேடம்னா, சிம்பிள் போலில் முதல் கேட்டகரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நார்மலாக அப்ளை பண்ணலாம். லிமிட்
எந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்களோ இசட்டுக்கு பதிலாக ஏ அப்ளை பண்ணணும். இசட் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட்னு அப்ளை பண்ணணும். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதையே போடுற இன்னும் ஈஸியஸ்ட் வே என்னென்னா, இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருந்தால் சிம்பிள் போல் வந்து பின்னமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஒப்பீனியன் தான் ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர் இந்த டைப் 2 தான் கிடைக்கும். ஸோ டைப் 2 எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் ஃபேஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் போல்னு சொன்னாலே இந்த ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக. நியூமரேட்டரில் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஏவை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டரில் ஒரு முறை டிஃப்ரென்சியேஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். எதுக்கு? சிம்பிள் போலுக்கு. ஓகே, தென் மல்டிபிள் போல்னால் கொடுத்துருக்குது இந்த எஃப் ஆஃப் இசட் பிரிக்கிறது தான் உங்களோட வேலை. ஏன்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ பவர் எம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறது தான் நிறைய தப்பு பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலோட ஆர்டர் எம்னு வந்துச்சுன்னா m-1 டைம் பண்ணணும். m-1 டைம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் ஜியை, கீழே m-1 ஃபேக்டோரியல். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன போல் இருக்கோ அதை ஒன்று கம்மியாக பண்ணணும். ஸோ என்ன தான் தியரட்டிக்காக படித்தாலும் 2-3 சம் போட்டால் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால் நம்ம சம்முக்கு போயிடலாம். ஸோ பாருங்களேன், ஒரே கொஷனில் எல்லாமே கலந்துருக்கு. e⁴z பை z² + 9. அப்போ போல் முதல்ல எப்படி கண்டுபிடிக்கணும்? டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் சிம்பிள் போல்னு தெரிஞ்சுட்டு இது மட்டும் மல்டிபிள் போல்னு தெரிஞ்சிருக்கு. சிம்பிள் போலுக்கு நான் என்ன சொன்னேன்? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எடுத்துக்கணும். நியூமரேட்டர் இங்கே என்ன இருக்குது? e⁴z இருக்குது. டினாமினேட்டர் இந்த டேர்ம் இருக்குது. இந்த டேர்ம் என்ன பண்ணணும்? நம்ம ஒரு முறை டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா சைடில் போட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள். ஜி ஆஃப் இசட்டில் z² உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? நியூமரேட்டரில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். டிஃப்ரென்சியேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். 3 அப்ளை பண்ணியிருக்காங்களே, அப்ளை பண்ணி சிம்பிளாக நான் ஆன்சர் போட்டேன். ஓகே, நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, குரூப்லேயும் இருக்கீங்க, பட் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. ஸோ நம்ம நடத்துறதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பேன், நான் சொல்லியிருந்தேன் வாய்ஸ் மெசேஜில் கிளாஸில். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி -3க்கு அப்ளை பண்ணி ஆன்சர் என்னங்கிறத நம்ம குரூப்பில் நீங்கள் சொல்லணும். சரியா? ஓகேடாம்மா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், டபுள் போல்ட் இருக்குது. டபுள் போல்ட் என்னது? அப்போ 2 இருக்குது. 2 இருந்தால் என்ன பண்ணணும்? எம்முக்கு பதிலாக 2 கிடச்சிருக்கு. 2னா 2ல் 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 1 டைம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். ஜி டேஷ் ஆஃப் ஏ 1 ஃபேக்டோரியல்னு அர்த்தம். அப்போ என்ன, சப்போஸ் இங்கே எம்முக்கு பதிலாக 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 6 டைம்ஸ் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுவீங்க, 6 ஃபேக்டோரியல் போடுவீங்க. அவ்வளோதான் கான்செப்ட். முதல்ல நான் என்ன சொன்னேன்? ஜி ஆஃப் இசட் பிரிக்கிறது தான் பெரிய விஷயம் நான் சொன்னேன். அது ஜி ஆஃப் இசட் எப்படி பிரிக்கணும்னா, எந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்களோ, எந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க? இசட்டுக்கு ஆர்டர் 2. அப்போ இசட்டுக்கு ஆர்டர் 2ங்கிறது என்ன மீனிங்னா, z மைனஸ் 0 பவர் 2ன்னு அர்த்தம். ஏன்னா வந்து 0ங்கிற வேல்யூ என்னது? z = 0 தானே. சப்போஸ் z = 7 வச்சுக்கோங்களேன். அப்போ z மைனஸ் 7 ஹோல் பவர் 2ன்னு எடுத்துருந்துருப்பேன். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கொஷினில் இதை விட்டுட்டு, அதாவது z பவர் 2 இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு, அதாவது z பவர் 2 அதை விட்டுட்டு மீதி உள்ள எல்லாத்தையுமே சேர்த்து எடுக்கிறது பேர் தான் ஜி ஆஃப் இசட். ஓகேவா? ஓகே, தென் நம்ம என்ன பண்ணலாம்? ஜி ஆஃப் இசட் தெரிஞ்சுட்டு ஜி ஆஃப் இசட்லேருந்து என்ன பண்ணணும்? ஒரு முறை டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். இது u/v ரூல் போட்டிருக்கேன். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u/v என்ன ஃபார்முலா? கீழே v² v du மைனஸ் u dv அப்ளை பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்சியேஷனில் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கொண்டு போய் அப்ளை பண்ணணும். ஸோ இது ஏன் மேம் சிம்பிளிஃபை பண்ணலன்னு நினைக்காதீங்க. சிம்பிளிஃபை பண்ணலாம் வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்ல முடியாது. நான் வந்து டைம் தான் உங்களுக்கு ரொம்ப போகுண்டாமா. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இதை எழுதிட்டு அப்படியே பாயிண்ட் அப்ளை பண்ணுறது தானே. 0 அப்ளை பண்ணும்போது இது 0 ஆகிடும், அடுத்து இது வந்து 0 ஆகிடும். அப்போ அதெல்லாம் நிறைய வேலை குறையுதில்ல. அதனால் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டேரெக்டாக 0 அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இவ்வளோ ஈஸியாக கொஸ்டின் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் கீழே ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த 4த்துக்குமான ஆன்சர் நம்ம குரூப்பில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த 4 செம்ம ட்ரை பண்ணுங்கள். இந்த 4த்துக்கான ஆன்சரை நான் பிடிஎஃப்ல உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பேன். ஓகேவா? தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. நிறைய பேர் யூடியூப் மூலமாக நம்ம வந்து ஜாயின் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்மா.